ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி ராகி மாவில் பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் விழாமையும் நேரம் ஆனாலும் கூட கொழுக்கட்டை கல் மாதிரி ஆகாமல் சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் மத்தியானம் 12 மணிக்கு செஞ்சேங்க. ஈவினிங் பசங்க 4 மணிக்கு வந்து சாப்பிடும்போது கூட அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து 3 நிமிஷம் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். மாவு எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கெட்டி சேர விடக்கூடாதுங்க. நான் மாவோட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லாட்டி நம்ம 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ கை வச்சு செய்ய முடியாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் அச்சு வெல்லம் இருந்தது, ஸோ நான் அதை எடுத்துட்டேன். மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கல் மண் தூசி எல்லாம் இருக்கிறனால ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அந்த கடாயை லைட்டாக அலம்பிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவினதை எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன், கூட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பதம் வருங்க. இந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க. நல்லா விரிசல் விழாமல் இது மாதிரி பிசைஞ்சு தொட்டு பார்த்தா மாவு சாஃப்டாக இருக்கும். வாழை இலையில் செய்கிறதுனால அதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லை பால் கவர் வச்சு கூட செய்யலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உருண்டையாக உருட்டி அந்த வாழை இலை மேலே வச்சு ஒரே மாதிரி தட்டி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சு அதோட ஓரத்தை எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. இல்லாட்டி கொழுக்கட்டை வேகும்போது பூரணம் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையெல்லாம் தட்டி பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவை 2-3 நிமிஷம் வறுக்கும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்குங்க. நம்ம மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறனால கொழுக்கட்டை விழாதுங்க. இதுதாங்க 2 டிப்ஸு. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சாதாரண கொழுக்கட்டை 7 நிமிஷம் வெந்தால் போதும், ஆனால் இது 10 நிமிஷம் வேகணுங்க. வெந்தப்பறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைல் ராகி மாவு பூர்ண கொழுக்கட்டை ரெடிங்க. நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். இதே போல் கொழுக்கட்டை செஞ்சு வச்சு நாளைக்கு எல்லோரும் ஃபேமிலியோட மகிழ்ச்சியாக சாமி கும்பிடலாம். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.